போன வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு வந்து இன்னும் 2 வாரத்துல எக்ஸ்பைரி ஆக போகுது. மேலும் புதிய ஏடிஎம் கார்ட எனக்கு டிஸ்பேட்ச் பண்ணிட்டதா பேங்க் தரப்புல இருந்து மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மாசம் ஆயிடுச்சு. அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. என்னோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு வந்து கடந்த ஆகஸ்ட் மாசத்துல எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அப்படி எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே பேங்க் தரப்புல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் வந்து புதிய ஏடிஎம் கார்டை உங்களோட அட்ரஸ்க்கு டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த புதிய ஏடிஎம் கார்டை வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்புவாங்களா அல்லது பிரான்ச்சோட அட்ரஸ்க்கு அனுப்புவாங்களான்னு தெரியாமல் இருந்துச்சு. சப்போஸ் புதிய ஏடிஎம் கார்டு வந்து பிரான்ச்சோட அட்ரஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டை பேங்க்குக்கு போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். ஆனால் எனக்கு மெசேஜ் வந்த 4 டேஸில் இந்தியன் பேங்கோட புதிய ஏடிஎம் கார்டை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக என்னோட வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிட்டாங்க. இதுதான் இந்தியன் பேங்க் தரப்பிலிருந்து எனக்கு அனுப்பின புதிய ஏடிஎம் கார்டு. இதோட அன்பாக்சிங்கை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கவரோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் கஸ்டமரோட அட்ரஸ், அதாவது என்னோட அட்ரஸை கொடுத்துருக்காங்க. மேலும் அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்கோட பிரான்ச் அட்ரஸை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கஸ்டமரோட அட்ரஸ்ல கஸ்டமர் இல்லை அப்படின்னாலோ அல்லது வீடு பூட்டிட்டு இருந்தாலோ இந்த ஏடிஎம் கார்டு வந்து இந்த பிரான்ச் அட்ரஸ்க்கு ரிட்டர்ன் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சில் போயிட்டு தான் ஏடிஎம் கார்டை வாங்கிக்கணும். இப்போ இந்த கவரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டுக்கான கவர் கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த பேப்பர் ஓபன் பண்ணும்போது அதுல ஏடிஎம் கார்டு இருக்கு. இந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னா ஏடிஎம் கார்டை எப்படி மேனேஜ் பண்றது அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஏடிஎம் கார்டு அப்படின்னா என்ன, ஏடிஎம் பின் நம்பரோட முக்கியத்துவம் என்ன, மற்றும் உங்களோட ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணிட்டாலோ அல்லது மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாலோ அடுத்து என்ன பண்ணணும் போன்ற டீடைல்ஸை கொடுத்துருக்காங்க. இதோட அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டோட டெய்லி யூசேஜ் லிமிட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் மிஷினில் ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பிஓஎஸ் அல்லது ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித் டிராவல் மற்றும் ஆன்லைன் பர்ச்சேஸ் இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 50,000 ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டுக்கு ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது ஏடிஎம் மிஷின், மொபைல் பேங்கிங் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் இந்த எல்லா மெத்தட்லையும் ஏடிஎம் பின் நம்பரை எப்படி செட் பண்ணுறது அதுக்கான ஸ்டெப்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். அடுத்து ஏடிஎம் கார்டு. இதுதான் இந்தியன் பேங்க்ல இருந்து எனக்கு அனுப்பப்பட்ட ஏடிஎம் கார்டு. இது வந்து ருபே டெபிட் கார்டு. இப்போ வரக்கூடிய பெரும்பாலான ஏடிஎம் கார்ட்ஸ் வந்து ருபே டெபிட் கார்டாக தான் இருக்கு. இந்த ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஎம்வி சிப் மற்றும் வைஃபை சிம்பிள் இருக்கு. இதில் வைஃபை சிம்பிள் இருக்கிறதுனால இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி கான்டாக்ட்லெஸ் மெத்தட், அதாவது ஜஸ்ட் டேப் பண்ணி பேமெண்ட்டை பே பண்ண முடியும். அடுத்து பழைய இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ஏடிஎம் கார்டுக்கு ஹரிசாண்டலாக இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய ஏடிஎம் கார்ட்ஸில் வந்து ஏடிஎம் கார்டுக்கு வெர்டிக்கலாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏடிஎம் கார்டை பேக் சைடில் திருப்பும் போது கஸ்டமரோட நேம், ஏடிஎம் கார்டு நம்பர், எக்ஸ்பிரி டேட் மற்றும் சிவிவி நம்பர் இந்த எல்லா தகவல்களும் ஏடிஎம் கார்டோட பேக் சைடில் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிவிவி நம்பர் மட்டும்தான் பேக் சைடில் இருக்கும். மற்றபடி நேம், ஏடிஎம் கார்டு நம்பர் மற்றும் எக்ஸ்பிரி டேட் இது எல்லாமே ஏடிஎம் கார்டோட ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்கும். ஆனால் இப்போ வர்ற புதிய ஏடிஎம் கார்ட்ஸில் வந்து பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பேக் சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணும்போது இஎம்வி சிப் வந்து மேலே வர்ற மாதிரி தான் இன்சர்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஏடிஎம் கார்டு மேலே இருக்கிற நேம், ஏடிஎம் நம்பர் மற்றும் எக்ஸ்பிரி டேட் இது எல்லாமே மற்றவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த புதிய ஏடிஎம் கார்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே பேக் சைடில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுனால மற்றவங்களால பார்க்க முடியாது. அடுத்து ஏடிஎம் கார்டுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டோட அன்பாக்சிங்கை பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.